டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் இடம்பெற்ற உலக பொருளாதார போரம் மாநாட்டில் பேசிய பொழுது முக்கியமான சில விடயங்களை கூறியிருக்கின்றார். முன்னைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடைய தவறான பொருளாதார கொள்கைகளை தான் பதவிக்கு வந்த 74 மணி நேரங்களில் மாற்றி அமைத்து மிகவும் ஆரோக்கியமான நிலையில் அமெரிக்க பொருளாதாரத்தை கொண்டு சென்று இருப்பதாக கூறியிருக்கின்றார். அமெரிக்காவில் நிறுவனங்கள் முதலீடு செய்து தொழில்களை நடத்தினால் உலகில் மிக குறைந்த வரி அங்குதான் இருக்கும் என்றும், அமெரிக்காவை விட்டு வேறு இடங்களில் தொழிற்சாலைகளை வைத்திருந்தால் அமெரிக்காவிற்குள் அந்த தொழிற்சாலைகளினுடைய பொருட்கள் வருகின்ற பொழுது விலை உயர்வாகத்தான் இருக்கும் என்றும், காரணம் வரி அதிகமாக விதிக்கப்படும் என்றும் கூறினார். ஆகவே அமெரிக்க மண்ணில் இருக்கும் தொழில் நிறுவனங்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்கின்றது என்பது அவருடைய கருத்தாகும். உக்ரைனுடைய போரை நிறுத்துவேன் என்றும், அந்த போரை நிறுத்த வேண்டுமாக இருந்தால் சவுதி அரேபியாவும் ஒபெக் நாடுகளும் ஆயில் அல்லது ஓயிலினுடைய விலையை குறைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். ஏனென்றால் இவர்கள் விலையை குறைக்கும் பொழுதுதான் ரஷ்யாவினுடைய ஆயில் ஏற்றுமதியினுடைய வருமானம் பாதிப்படைந்து அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படும். இதை நீங்கள் செய்ய வேண்டும், செய்தால் உக்ரைனில் போர் நிறுத்தம் என்று கூறியிருக்கின்றார். நேட்டோ நாடுகள் தங்களுடைய மொத்த தேசிய வருமானத்தில் 5% நேட்டோவிற்கு செலுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். இது மிக பிரமாண்டமான பகாசுர தொகையாக இருக்கின்றது.